காலையில இருந்து ராவு சாப்பிட்டு சாப்பாடோட குந்திட்டு இருக்காரு. சமைக்கிறது அரிசி இல்லை ஒன்றும் இல்லை. கடவுளே, இப்ப இந்த சீமந்த நேரத்துல அரைச்சரைச்சி அரைக்கிறத பார்த்தாலும் எங்களுக்கு மேல் பூச்சுதாக்கா. காலையில இருந்து ஒன்று சாப்பிடாம இருக்காரு. கடவுள், இந்த தம்பியா? அன்னைக்கு அன்னைக்கு குறைய கால பார்க்க போனாதான் அன்னைக்கு எனக்கு சாப்பாடு. இப்போதான் சாப்பாடு இல்லை. இப்ப பக்கத்துல அரிசி சமைக்க கொண்டு தருவாங்க, அது சாப்பிட்டுட்டு இருக்கிறான். உதவி செய்யணும். என்ன உதவியாக்கா செய்யணும்? ஏதாவது வாழ்வார் உதவி அப்படி இப்படி சாப்பாடு உதவி மட்டும் செய்வீங்கன்னா அது மட்டும் அதுவும் செய்வீங்கன்னா போதும். சாப்பாடு அவங்களுக்கு வேணும். ஆமாண்ணா. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNFL எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேன் நம்புறேன். இன்றைக்கு நாம எங்க நின்று பார்த்தீங்கன்னா, இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் பெரிய புல்லுமலை என்கின்ற ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பெரிய புல்லுமலையில பாத்தீங்கன்னா இது ஒரு போர்டர் சைட். இந்த பக்கமாக வந்து மகா இருக்குது. இது ஒரு சிங்கிள் ஏரியா, தமிழ் ஏரியாவுக்கான ஒரு போர்டர். இந்த இடம் வந்து நான் இந்த படத்துல நின்று காய்ச்சி கொண்டிருக்கிற இந்த காடு இருக்குதானே, இந்த வழி பாதை வந்து மெயினுக்கு போய் ஏறுறதுக்கு எப்படியும் ஒரு 600-700 மீட்டர் தூரம் இருக்குது மெயினுக்கு போயிடுறது. நாங்கள் வந்த வழிப்பாதை வரும்போது நான் இப்படி இருக்குமென்னு நான் எதிர்பார்க்கல, அதால வீடியோ எடுக்கல. போகும்போது இந்த வழிப்பாதையை நான் எடுத்து இந்த வீடியோ ஆட் பண்ணி கொண்டோம் பாருங்க. இங்க வந்து ஒரு அங்கவீனமிட்டு ஒரு தம்பி இருக்கார். நாங்கள் வந்து எதிர்ச்சியாக தான் இந்த வீட்டை வந்து இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு 16 வயசு இரட்டை தங்கைகள் அந்த ஒரு நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாயிருக்காங்க. ஒரு அம்மப்பா வந்து ஒரு வயதான காலத்துல வந்து அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கார் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ எடுக்க வரும்போது தான் ஒரு சில அண்ணவங்க இந்த இடத்த வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப எங்கிட்ட ஒரு சிறிய தொகை உதவி பணம் தான் எங்கிட்ட கையில இருக்குது. பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லாவே வந்து மழை. இப்போ நம்ம வந்து ஜாக்கெட்டை கழட்டி வச்சுட்டு இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் மழை கொஞ்சம் விட்டுது, இவ்வளவு கூடி மழை விடட்டு பார்த்து கொண்டு நின்று. அப்ப பாருங்க, இங்க பாருங்க, பார்க்கும்போது இவ்வளவு ஃபுல்லாவே வந்து நனைஞ்சாச்சு. நனைஞ்சா இந்த வந்து நாங்கள் கொஞ்சம் நின்றுட்டு இப்போ கொஞ்சம் துறைச்சிட்டு இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த தம்பியோட பேசலாம். இந்த அக்காவங்க இருக்கிற இந்த வீட்டை பார்த்தா உண்மையிலே பகலில் வர்றது கூட பயப்படுவீங்க. வீடியோவில் பார்க்கும்போது அந்த அளவு விளங்காது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து காடு. அஞ்சு பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லாகவே காடு. ஒரு மாற்றமே ஃபுல்லாகவே காடு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே காடு தான். அப்போ அந்த காட்டுக்குள்ள இந்த வீடு இருக்குது. அப்போ அந்த அக்காவோட போய் பேசுவோம். மற்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா, நான் போகும்போது வந்து வழியை கொஞ்சம் ஆட் பண்ணி கொண்டோம் பாருங்க. இது வந்து சிங்கள ஏரியாவுக்கும் பெரிய புல்லுமலை இன்னொரு தமிழ் ஏரியாவுக்கும் நடுவில் தான் அமைஞ்சிருக்குது. எனக்குண்டா சொல்ல வார்த்தையே வரல. என்ன வந்த வழிப்பாதையை பார்த்தாலே அப்படி இருக்குது. இங்க பாருங்க, இதான் வந்து அந்த அக்காவோட வீடு. ஆனா வீடெல்லாம் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லை, வீடுல இருக்கலாம். ஆனா இந்த இடத்தை இருக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா இந்த இடத்த வந்து ஏன் இந்த வீட்டை கொண்டு கட்டிருக்காங்கன்றது கூட எங்களுக்கு தெரியல. பாப்போம், அங்க போய் பேசி அந்த அக்காவோட தெரிஞ்சு கொள்ளும். இந்த மாதிரி இந்த வீடு இருக்கிற இடத்துல இருந்து இந்த பக்கத்துல எல்லாம் வந்து வயல் செய்திருக்காங்க ஒரு சிலவங்க நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து வளர்ச்சி காடு தான். இப்போ நம்ம அந்த அக்காவோட வந்து பேசுவோம். என்ன சொன்னா, இந்த இடத்த வர்றதுக்கு நாங்கள் அவ்வளோ பயப்பட்டுருந்தாங்க. இந்த அண்ணாவங்க நம்ம வந்து கூட்டி வந்தாங்க இந்த இடத்த, ஒரு சில அண்ணாவங்க. சரி, நம்ம உள்ள போய் பேசலாம். அக்கா வாங்கக்கா. வணக்கம். என்ன செய்யறீங்க? இந்த தம்பியை பார்த்துட்டு இப்ப என்னன்னு சொன்னா, இந்த இடத்த வந்து நீங்க தனியா தானே இருக்கிறீங்க? தனியா தான். இப்ப உங்களோட கணவருங்க ஒரு குறுகால் பார்க்க போறேன். குறிகால் யாருக்கு? ஆக்களுக்கு தான் பார்க்க போறோம். அப்ப அவர்னாலும் பாரவங்களா? பட்டு பின்னார பாரவங்க. என்னக்கா இப்ப பார வழி எங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்குது. அவளை தூரம் இருந்து தானே அவரை கூட்டி தூக்கிட்டு போறாம. அவளை தூரம் எங்கேயும் போறா, அவருக்கு வலுப்பு வருத்தம் மாற போட்டு இருந்து வலுப்பு வருத்தம் மாற தூக்கிட்டு போற போட்டு இங்க இருந்த எப்படியும் ஒரு பாத்துருப்பீங்களே நீங்க வந்து வரக்குள்ள. இப்ப நம்ம அந்த வந்த வழிபாதை நான் ஆட் பண்ணி கொள்றேன் பாருங்க எப்படி இருக்கேன்ட்டு. என்னண்டாக்கா இப்ப தம்பிக்கு வந்து எத்தனை வயசுக்கா? தம்பி 16 வயசு. கைக்க மாட்டாரு, நடக்க மாட்டாரு, முட்டுக்காலான அரைக்கி போறேன், பாத்ரூம் போறேன்னு சொல்ல மாட்டாரு, டொய்லெட் போறேன்னு சொல்ல மாட்டாரு. இல்ல நம்ம தான் செஞ்சு கொள்ளணும். சாப்பாடு கூட வழி இல்ல. இந்த காலையில இருந்து ஒன்று சாப்பிடாம இருக்காரு. கடவுள், இந்த தம்பியா? அன்னைக்கு குறைய கால பார்க்க போனாதான் அன்னைக்கு எனக்கு சாப்பாடு. இப்போதான் சாப்பாடு இல்ல. இப்ப பக்கத்துல அரிசி சமைக்க கொண்டு தருவாங்க, அது சாப்பிட்டுட்டு இருக்கிறான். பக்கத்துல வீடு இருக்காக்கா? இருக்குது. காணலையேக்கா அந்த கொல்லியோட ஒன்று இருக்குது. என்ன சொன்னா, இந்த வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கான்னு தெரியல, வளைச்சு ஃபுல்லா காடா இருக்குது. இப்போ இந்த ஏரியாக்குள்ளக்கா எத்தனை குடும்பங்கள் இருக்குது? ஒரு 5 குடும்பம் தான் இருக்கு. ஆனா அவங்க நிற்பாங்க, சின்ன போயிடுவாங்க. 5 குடும்பம் தான். அதான் நீ பாத்துனாங்க. ஏன்னா வரும்பாலியில வந்து ஒரு சில வீடுகளை தான் பாத்துருந்தாங்க. அதுவும் தள்ளி இருக்குது. சில கஷ்டம். நம்ம அப்பாவுக்கும் இறுதிய வரத்து இருக்கு, காலெல்லாம் புத்தா இருக்கு. அவருக்கு வேலை செய்யல,
இப்படிதான் கூலி வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு. அவங்க எல்லாரும் குருவி காலுக்கு தான் போறாங்க. அம்மாவும் குருவி காலுக்கு தான் போறாங்க பாக்குறதுக்கு. பார்த்துட்டு அன்றைக்கு எனக்கு சாப்பாடுக்கு வந்தாதான் சாப்பிடுவோம், இல்லைன்னா பேசாரு படுத்துருவோம். கடவுளே, என்னன்னு சொன்னாக்கா நாங்களும் திடீர்னு வந்திருந்தோம். நாங்க அந்த உங்களோட ஊர் சார்ந்த உங்க அண்ணாவங்க வந்து எங்களை வந்து கூட்டிட்டு வந்தாங்கக்கா. நாங்க வரும்போது உங்களுக்கு சாப்பாடு கஷ்டப்பட்டா எங்களை சொல்லி கூட்டி வந்தாங்க. வரும்படியில கடை இல்லை உங்க ஏரியாவில். கடைக்கு போறா கூட வருமாக்கா? கடைக்கு போறேன்டா ஒரு ஒரு 2 ஏக்கர் மீட்டர்ல நடக்கணும். நடந்து போய் தான் சாமான் எல்லாம் வேண்டிட்டு வரணும். 2 ஏக்கர் மீட்டர்டா? ஒரு 2 கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர் போகணுன்றீங்க? போயிட்டு வந்தா சாப்பாடு 2 கிலோமீட்டர் கூட வரும். என்னன்னா மகாயாவுக்கு போகணுமா? ஓ, அப்ப 3-4 கிலோமீட்டர் வருமேண்ணா. மற்றது என்ன, இப்ப ஒரு அத்தியாவசிய தேவைக்கா நீங்க இப்ப ரோட்டுக்கு தான் போறா இருந்தாக்கா இந்த இது காட்டுக்குள்ள எப்படியா நீங்க? அப்பா வரக்குள்ள 5 மணி போட்டு போறாரு. யானை ரோட்ல மறைக்கி திரத்தி மரம் எல்லாத்தையும் கொண்டு உளுந்து அவரு கால் கையில காயம் ஆளுக்கு. அவரு இந்த போறாரு குருவி கால். அன்றைக்கு குருவி கால் பார்த்தா தாண்டா சாப்பிடுறேன். 5 குடும்பம் இருக்கு, இல்ல அக்காக்கள் இருக்காங்க. அக்காவுக்கு மனநோய், அதனால இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க மட்டக்களப்புக்கு. அவரோட புள்ள அந்த வீட்டுக்குள்ள படுத்து கிடக்கு. அப்ப அந்த பிள்ளைக்கு மருத்துவமா? இல்ல, பிள்ளைக்கு வருத்தம் இல்ல. பிள்ளை ஸ்கூலுக்கு போறேன் 1ஆம் ஆண்டு. அந்த பிள்ளைக்கு படிப்பு செலவு கூட ஒருத்தரும் பாக்குறேன்னா. என்னன்னா இந்த வீடு உங்களுக்கு நீங்களா கட்டுனீங்களா இல்ல அரசாங்கத்துல இருந்தவங்களா? அரசாங்கத்துல கட்டினவங்க. அந்த நம்ம காசும் போட்டு கட்டினோம்னா. நீங்க ஏன்னாங்க இந்த இடத்த எப்படி ஒரு இடத்த நீங்க கட்டினீங்க? இந்த வீடு வேற வளவு இல்லாம போயிட்டு இடம் இல்லை. இடம் இல்ல, இடம் தர மாட்டேன்ட்டாங்க. அதனால இந்த வீடு அவரு இந்த வளவு கரால் தான் ஒருத்தர் வளவு தந்ததுன்னு சொல்லி அம்மா கட்டிருக்காங்க வீடு. சரியாக்கா, என்னன்னு சொன்னா அழாதீங்க. இப்ப இன்றைக்கு சாப்பிடல இல்ல கடவுளே. இப்ப என்னக்கா சொல்றீங்க? இப்ப டைம் வந்து இப்ப 3:30-4 மணி ஆயிதாக்கா. அவரும் கத்தி இருக்காரு சாப்பாடு கட்டு. ஓய், சமைக்கிறதுக்கு அரிசி இல்ல. இன்னைக்கு அம்மாங்க குறைய கால் பார்த்து வந்தாதான் சாப்பாடு, இல்லாட்டி சாப்பாடு இல்ல அவருக்கு. அப்ப இரவைக்கு இப்ப என்னக்கா சாப்பிட போறீங்க? அவங்க குறுகிய கால் பார்த்து கொண்டு வந்தா தான் உங்களுக்கு சாப்பாடு? அவங்க எத்தனை மணிக்கு குறுகிய கால் பார்த்து முடியுதோ அத்தனை மணிக்கு தான் போய் கடையில போய் சாமான் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி அவங்க குறுகிய கால் பார்த்து சாப்பாடு காசு கொடுக்கறேன்னு சொன்னா பசில கிடக்குதான். ஓய், சரியாக்கா அழாதீங்க. ஒன்னு யோசிக்காங்க. எங்களால முடிஞ்ச உதவி கண்டிப்பா செய்யறோம். மட்டும் பாத்திரி உறவு கண்டிப்பா செய்வாங்க, நாங்க நம்புறோம். இந்த உதவியை மட்டும் கண்டிப்பா செய்யுங்கன்னா சாப்பாட்டுக்கு தான் வேணும். சாப்பாட்டுக்கும் அவருக்கு தூக்கிட்டு போறதுக்கு ஒரு உதவி ஒன்று செய்யுங்கன்னா, ஒரு சைக்கிள் வாகனம் ஒன்று கண்டிப்பா செய்யுங்கன்னா. எனக்கு நெஞ்சது ரொம்ப தூரம் தூக்கிட்டு போகணும் அவரு. அதனால ஒரு லேடி சைக்கிள் வாங்கி நீங்க பாத்து எடுப்பீங்க? அப்படியா? லேடி சைக்கிள் கேக்கீங்க? லேடி சைக்கிள்னாலும் சரி, அந்த இப்படி தள்ளிட்டு போற சைக்கிள்னாலும் சரியா, தள்ளு வண்டி. இந்த ரோட்ல தள்ளிட்டு போயில அதான் அதான் என்ன நீங்க லேடி சைக்கிள் வச்சு உருட்டிட்டு போயிடலாம். அந்த தள்ளு வண்டியில கஷ்டமாக்கா. என்னன்னு சொன்னா சின்ன ரோடே தான் இருக்குது ரோடு. அப்ப வீல் சேர்ல எப்படியாக்கா நம்ம தள்ளிட்டு போறோம்? அவர் லேடி சைக்கிள் நானும் பார்த்து உதவி செய்யுங்கண்ணா. இந்த உதவியை மட்டும் கண்டிப்பா செய்யுங்கண்ணா. ஓகேக்கா, நம்ம ஒன்னு யோசிக்காங்க. தம்பியோட கொஞ்சம் பேசுவேன். பேசுவாரா தம்பி? இல்ல, அவர் கதைக்க மாட்டாரு, நடக்க மாட்டாரு. கதைக்க மாட்டாரு? இல்ல. அப்ப கதைக்கிறதெல்லாம் விளங்குமாக்கா? கதைக்கிறதெல்லாம் விளங்கும். அவங்க கூட ஏதாவது கேட்கணும் என்ன சொல்லி கேக்குறாரு? அவர் முட்டைக்காலால தவணிச்சு போய் கோப்பியை கொண்டு வந்து காட்டுவாரு. அப்படி சாப்பாடு வச்சுட்டா கடவுளையா? இல்லன்னு சொன்னா பேசாட்டுக்கு குந்திட்டு இருந்து கத்துவாரு ஆள். அவர பாசையில அவரு குளறுவாரு. கேட்டுட்டு இந்த முட்டுக்காலாம் தவண்டுக்கு கொண்டு போய் தண்ணி, இப்ப நம்ம நித்திர கொண்டாலும் தண்ணி கதை கேட்கறனாலும் போத்தல்ல எடுத்து வச்சு போட்டுத்தான் நம்ம தூங்குறா தூங்கணும். அப்படியா? ஆளுக்கு பிட்பர்த்தம் கிடைக்கலையா? பிட்பர்த்தம் இருக்கு ஆளுக்கு. சரியான கஷ்டத்துல அனுபவப்பட்டவர். சரியான கஷ்டத்துல அனுபவப்பட்டவர். இப்ப முந்தநாத்து ஆளுக்கு படுக்க போட பிட்பர்த்தம் வந்துட்டு ஒண்ணு செஞ்சு கொள்ளல. எம்புலன்ஸ் கோல் எடுக்கிறதுக்கும் போன் இல்லாம கையில போன் வேலை செய்ய மாட்டேன்னுட்டு ஒன்று இல்லைன்னா சரியான கவலையா இருக்கு. இவரை பார்க்க ரொம்ப தூரம் தூக்கிட்டு போறோம்னா சரியான பாரமண்ணா. தூக்கி கூட நாம இருக்கு. இந்த உதவியை மட்டும் கண்டிப்பா செய்கிறீங்க. எங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்குது. தம்பி காய்ச்சாலும் காய்க்க மாட்டாங்கன்னு இந்த நீங்க காய்க்க அவர் தலையில ஆட்டுவார். அப்படின்னு தம்பியில பேர் என்னம்மா? பேர் என்னக்கா? சுபதர்சன். சுபதர்சன். சுபதர்சன் அவங்களோட பேர். தம்பி என்ன? வெக்கம் வந்துட்டு.
தம்பி அக்காவோட பேச அக்காவோட பேசு. அப்ப நீங்க பேச மாட்டீங்களா அண்ணாவோட? அக்காவோட பேசு தம்பி. சாப்பிடுதீங்களா நீங்க? பௌத்துல ஒன்று இல்ல ராவு சாப்பிட்டு சாப்பாடு கடவுளே. 3 குடும்பமும் 5 குடும்பம் அல்ல 5 குடும்பம் இந்த வீட்டுல இருக்குது. அவங்க எல்லாரும் அக்கா எல்லாரும் வேலையை பித்தாங்க. ஒரே கால் தான் பாக்குற எல்லாரும் மயில் கால் தான் வேலையை பித்தாங்க. அக்கடை புள்ள அந்த ரூம்ல படுத்து கிடக்கு. அந்த பிள்ளைக்கும் படிப்பு உதவிக்கு அவங்களோட அம்மாவுக்கும் மனநோய். அவங்களோட அப்பாவும் அங்க அன்றைக்கு அன்னைக்கு இந்த மலைக்குள்ள போய் மாடு மேய்ச்சிட்டு வந்தா தான் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு இதுக்குள்ள உதவி பார்க்கணுமண்ணா சரியான கஷ்டத்துல இருக்கும். இந்த உதவியை மட்டும் கண்டிப்பா செஞ்சுறீங்க. அப்ப அப்பாவுக்கு இறுதி வருத்தம் இருக்கு. அதுல பெரிய வேலை செய்யல. அதனால இந்த யாரும் கால் பார்க்க கூப்பிட்டாதான் போறவரு. சரியா கொஞ்சம் யோசிக்காங்க. கண்டிப்பா இந்த பார்த்துட்டு உறவுகள் உதவி செய்வாங்க நாங்க நம்புறோமாக்கா. என்ற அவ்வளவு கஷ்டம் இவ்வளவு காட்டு ஓரமாக ஒரு போர்டர் சைட்டாப்பா. போர்டர் சைடு மட்டக்களப்பு மாவட்டம் பெரிய புல்லுமலையில மகாயாவுக்கும் பெரிய புல்லுமலைக்கும் நடுவில் இருக்காங்க போர்டர். அதுவும் காட்டுக்குள்ளே. எனக்குண்டா தம்பி ஒரு அந்த அந்த முழங்கால அவர் எப்படி நடக்க நான் கொஞ்சம் நடக்க சொல்றீங்களா? நம்ம உறவுகள்ட்ட காட்டு தானே அக்கட மணி பேச எடுத்துட்டு வாங்க. அக்கட மணி பேச எடுத்துட்டு வாங்க. அக்கட மணி பேச எடுத்துட்டு வாங்க. போங்க அங்க மணி பேச இப்படி தந்துட்டு அவரு அக்கடா அக்கடா இப்படி தான் இந்த எடுத்துட்டு வாங்க. இந்த எடுத்துட்டு வாங்க. இந்த எடுத்துட்டு வாங்க. இந்த எடுத்துட்டு வாங்க. வாங்க இந்த எடுத்துட்டு வாங்க. வாங்க வாங்க இந்த எடுத்துட்டு வாங்க. வாங்க பெருசுல எடுத்துட்டு வாங்க. வாங்க 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 கடவுளே. இப்ப இந்த சீமந்த நிலத்துல அரைச்சரைச்சி அரைக்கிறத பார்த்தாலும் எங்களுக்கு மேல் கூச்சுதாக்கா. இப்படி அரைக்கி பசிலண்டா இப்படி அரைக்கிட்டு போய் குச்சிரிக்குள்ள போய் கோப்பை எடுத்து பௌத்த தொட்டு காட்டுவாரு பசிக்குதுண்டு. என்ன செய்யறேன் இருந்தாலும் சமைக்க கொடுக்கலாம். இல்லாட்டி என்ன செய்யறேன் இல்லன்னு சொன்னா ஆளு குத்திட்டு கத்தும். கடவுளே சொல்ற பேசாட்டுக்கு அம்மாங்க வர வரைக்கும் பேசாட்டுக்குதுங்க பேசாட்டு கத்துவாரு. அவரை பார்த்துல அவரை பார்க்க நம்மளுக்கும் கத்து வரும். இந்த காலையில ராவு சாப்பிட்டு சாப்பாடோட குத்திட்டு இருக்காரு. சமைக்கிறது அரிசி இல்ல ஒன்றும் இல்ல. உங்களுக்கு வேற ஏதாவது இப்ப சைக்கிளை தாண்டியாக்கா வேற ஏதாவது உதவி செய்யணும்? என்ன உதவியாக்கா செய்யணும்? ஏதாவது வாழ்வார் உதவி அப்படி இப்படி சாப்பாடு உதவி மட்டும் செய்வீங்கண்ணா. அது மட்டும் அதுவும் செஞ்சீங்கன்னா போதும். சாப்பாடு அவங்களுக்கு வேணும். ஆமாண்ணா. என்ன உதவியாக்கா செய்யணும்? ஏதாவது வாழ்வார் உதவி அப்படி இப்படி சாப்பாடு உதவி மட்டும் செய்வீங்கண்ணா. அது மட்டும் அதுவும் செஞ்சீங்கன்னா போதும். சாப்பாடு அவங்களுக்கு வேணும். ஆமாண்ணா. சாப்பாடு எனக்கு கஷ்டமா நாளைக்கு தான் சாப்பிடுறோமே. சரியா ஒன்றும் யோசிக்காதீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இருந்தாப்பா. கையிலேயே இப்போ நான் ஒரு சிறு கொண்டாங்க கொண்டு வந்தேன். என் அஞ்சால பக்கம் பேங்கு மீன்ல நம்ம எடுக்கிறண்டாலும் புத்தகத்துல காட்டுல. அப்ப இது கையில இருந்த கொஞ்சம் அப்ப அவசரம் அண்ணாவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப வர அப்போ ஒரு அண்ணா 10,000 காசு போட்டு விட்டாங்க. அந்த காசுல எடுக்கல இதங்கிற காய்ச்சலவுக்கு இருந்தது. அப்போ அந்த காசு தாங்க அந்த அண்ணோட பேரை சொல்லி கொடுக்க போறேன். இப்போ இப்படியா அந்த காசு நாங்க மாறி எடுத்துக்கொள்ளும். அப்ப வேற காசு இல்லை. அதுக்காக வேண்டி நான் இதை சொல்ற உதாரணத்து இதுலக்கா ஒரு 10,000 இருக்குது. இந்த உதவியை நெதர்லாந்துல இருக்கக்கூடிய அவர் அண்ணா செய்தவங்க பேர் குறிப்பிட விரும்பாத அண்ணா. அந்த அண்ணனுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 779. அவர் அடையாளம் காட்டுறதுக்காக சொல்றேன். அப்ப இதை கஷ்டப்படுறாங்களுக்கு பார்த்து குடும்பம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல பாருங்க அவ்வளவு இருக்குண்டு. 7,000 8,000 10,000 இருக்குண்ணா. 10,000 இருக்கு. கண்டிப்பா இந்த உதவி செய்த அந்த அண்ணாவுக்கு நீங்க என்ன சொல்லிக்கல விரும்புறீங்க? அந்த அண்ணாவுக்கு நன்றி. நன்றி அண்ணா. ஓகேவா, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கிற இந்த உதவி செய்த அந்த அண்ணாவும் மேலதிகமான உதவி முடிஞ்சா செய்வார். இல்லைன்னு சொன்னா பார்த்துட்டு இருக்கிற உறவுகள் உங்களை கைவிட மாட்டாங்க. கண்டிப்பா உதவி செய்வாங்க. மற்றது உதவிக்கு செய்யக்கூடிய அந்த நபர்கள் நான் அடிக்கடி சொல்றதுக்கான காரணம்
நிறைய பேர் உதவி செய்யற மனப்பாங்கு இருக்கும், நம்மளால உதவி செய்ய முடியாம இருக்கும். எல்லா குடும்ப சூழ்நிலை எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்தெரிப்போம், ஒவ்வொரு சூழ்நிலைகள் நம்மளால உதவி செய்ய முடியாம இருக்கு. அப்படியான நீங்க கண்டிப்பாக இந்த வீடியோக்களை உதவி செய்யக்கூடிய நபர்களுக்கு பயிர்வதன் மூலமா கண்டிப்பா அந்த உதவி செய்யக்கூடிய நபர்கள் முன் உதவி செய்வாங்கன்னு நாங்க தயவாக கேட்டுக்கொள்றோம். சரியாக்கா, நாங்க போயிட்டு வரட்டா? இப்ப நீங்க சரி, பிரச்சனை இல்லமா. என்னன்னு சொன்னா, நீங்க வேற ஏதாவது இந்த பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புறீங்களா? என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருக்கும் நன்றி. இந்த உதவி மட்டும் செய்யுங்கண்ணா. சைக்கிள் உண்டு, சாப்பாடு, அவ்வளவுதான். நீங்களே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வறுமை. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. இப்ப நீங்க வீட்டுல மொத்தம் இப்ப இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த வீட்டுல 5 பேர், 5 குடும்பம் இருக்கு. ஒரு வீட்டுல 5 குடும்பம் இருக்கீங்க? இந்த வீட்டுல 5 குடும்பம் இருக்கு. ஆறாரு அக்காட குடும்பம் உண்டோம், அவங்கடையில 5 பேரு, நம்மடையில 2 பேரு, அம்மா அப்பா தம்பி அண்ணா அண்ணி பிள்ளைகள், உங்களோட கணவர். பாருங்க, அப்ப கூட்டு குடும்பமும் ஒரே வீட்டுல இருக்கீங்க. சாப்பாட்டுக்கு தான் கஷ்டம். சரி, யோசிக்க வேண்டாம். சரி, அடுத்த கட்டமான உதவி கண்டிப்பா கிடைக்கும் நாங்க நம்புறோம். அடுத்த வரும்போது நாங்க கண்டிப்பா உங்களுக்கான உதவி செய்யறோம். என்ன சொன்னா, எல்லா வழியிலிருந்து இந்த பெரிய புல்லுமலையில தூரம் பாத்துட்டீங்கன்னா குறிப்பாக ஒரு 70-80 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். அதுக்குள்ள நாங்க இந்த வந்திருக்கோம். திடீரென்று எடுத்து அப்படி நாங்கள் ஓடி வரையிலாது. ஏன்னா அவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரியும் தானே. கண்டிப்பா நாங்க அடுத்த வரும்போது உங்களுக்கான உதவியோட வருவோம். சரியாக்கா, நாங்க போயிட்டு வரோம். கொஞ்சம் கவனம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போதைக்கு இதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிடுங்க. நாங்க வரும்போது என்ன சொன்னா, அந்த அண்ணா அவங்க சொன்ன தகவலின்படி உலருணவு பொருட்கள் வாங்கிட்டு வரதா இருந்தாங்க. மழை வேற, கடை வேற இல்லை, எங்களுக்கு எங்க போறோன்னு கூட தெரியல. அதனால கையில காசு கொண்டு வந்தீங்க. நாங்க அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிடுங்க. ஓகே, பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ சம்பந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உதவி செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பா உதவி செய்யும். உங்களுக்கு உதவி செய்ய முடியல, இந்த வீடியோ பகிர்ந்து உதவி கிடைக்க ஒரு ஆதரவு தாங்க என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான்.